காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாரையும் தண்டிக்க மாட்டோம். அனுர வழங்கிய உறுதி. சொத்து விவகாரத்தில் அனுரவிற்கு எதிராக முறைப்பாடு. உலகின் பலம் பொருந்திய அமைப்பு விடுதலை புலிகள். மஹிந்த விசுவாசி புகழாரம். போலீசாரின் அதிரடி. 14 பெண்கள் உட்பட 663 பேர் கைது. போலி கருத்து கணிப்புகள். எச்சரிக்கின்றார் மஹிந்த தேசப்பிரிய. பொதுமக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோரிய ரணில் தரப்பு. ரணில் ஜனாதிபதியாவதை இந்தியா விரும்பவில்லையா? பேராசிரியர் விளக்கம். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்ற 26 வருட கால உள்நாட்டு யுத்தத்தின் போது யுத்த குற்றச்சாட்டுகள் மனித உரிமை குற்றச்சாட்டுக்குள்ளாகியுள்ள எவரையும் தனது நிர்வாகம் தண்டிக்க முயலாது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் மாற்றங்கள் குறித்து பெரும் எதிர்பார்ப்பை கொண்டுள்ளனர். அவர்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர். நாங்கள் அந்த மாற்றத்தின் முகவர்கள். ஏனைய அனைத்து வேட்பாளர்களும் பழைய தோல்வியடைந்த பாரம்பரிய முறையின் முகவர்கள் எனவும் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதியை அகற்றுவதற்கு அப்பால் திட்டங்கள் எதனையும் கொண்டிருக்கவில்லை. மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படவில்லை. இதன் காரணமாக மாற்றங்கள் குறித்த மக்களின் பெரும் விருப்பம் சாத்தியமாகவில்லை என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் விரும்பும் மாற்றமாக எனது நிர்வாகம் காணப்படும். மக்கள் ஊழலற்ற சமூகத்தில் சிறப்பான பொருளாதாரத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளங்களை தேசியமயப்படுத்தும் கொள்கையை தனது கட்சி நீண்ட காலமாக கொண்டுள்ள போதிலும் நாங்கள் பொருளாதார சுதந்திரம், வெளிநாட்டு வர்த்தகம் ஆகியவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம். பொதுமக்கள் மீதான சுமைகளை குறைப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் அதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை தொடர்ந்து முன்னெடுப்போம். நாடு நிதி ரீதியாக வீழ்ச்சியடைந்து காணப்பட்டதாலேயே நாங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கையை செய்தோம் என்பதால் நாங்கள் அதிலிருந்து வெளியேற முடியாது. ஆனால் மாற்றீடுகள் இருப்பதாக நாங்கள் நம்புகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்கவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் சிவில் மக்கள் புரட்சி அமைப்பினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் என்ற ரீதியில் அனுரகுமார் தாக்கல் செய்துள்ள சொத்து விவரங்களின் அடிப்படையில் அனுர அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினராக அனுர நாடாளுமன்ற அதிகாரப்பூர்வ இல்லம் ஒன்றை பெற்றுக் கொண்டுள்ள போதிலும் சொத்து விவரங்கள் வெளியிட்ட போது அதிகாரப்பூர்வ இல்லத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவருக்கு கிடையாது என்பது அம்பலமாகியுள்ளது என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளதாக சிவில் மக்கள் புரட்சி அமைப்பின் அழைப்பாளர் ரொஷான் கரவனல்ல சுட்டிக்காட்டியுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தமை குறித்த பூரண ஆவண விவரங்களை ரொஷான் சமூக ஊடகம் ஒன்றில் வெளியிட்டுள்ளார். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அதிகாரப்பூர்வ இல்லம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு சில நிபந்தனைகள் காணப்படுவதாகவும் ரொசான் கரவனல்ல குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் தமக்கோ அல்லது தமது வாழ்க்கை துணையின் பெயருக்கோ சொத்துக்கள் இல்லாவிட்டால் வீடு அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளை வாடகைக்கு விடாதிருந்தால் அதிகாரப்பூர்வ இல்லத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனினும் அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட சொத்து விவரங்களில் தனது மனைவியின் பெயரில் 2007ஆம் ஆண்டில் வீடு ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டமை குறித்த தகவல்களை அவர் வெளியிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். உலகிலேயே முப்படை பலத்தை கொண்டிருந்த புலிகள் அமைப்பை ஒழித்து மக்கள் மத்தியில் இருந்த மரண பீதியை போக்கியதாலேயே மஹிந்த ராஜபக்சவை விட்டுச் செல்ல எனக்கு மனமில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டி வீரசிங்க தெரிவித்துள்ளார். ஜே.ஆர். ஏவத்தனவால் போரை முடிக்க முடியாமல் போனது. ஆயுதம் வழங்கி போரை முடிக்கலாம் என நினைத்த ரணசிங்க பிரேமதாச அதே ஆயுதத்தால் புலிகளால் கொல்லப்பட்டார். டி.பி. விஜயதுங்கவாலும் போரை முடிக்க முடியவில்லை. சந்திரிகா அம்மையாரும் கண்ணை இழந்தார். 2005இல் மஹிந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது தற்போது நாமலுக்கு நடந்தது போல கட்சி பிரமுகர்கள் கைவிட்டு சென்றனர். சுதந்திர கட்சி தலைமையகத்தை சந்திரிகா மூடினார். ஆனால் மக்கள் மஹிந்தவை ஆதரித்தனர். புலிகள் அமைப்பு உலகில் பலம் பொருந்திய அமைப்பாக இருந்தது. தேச எல்லை இருந்தது. தரைப்படை, கடற்படை, விமானப்படை, போலீஸ் என அத்தனை படைகளும் இருந்தன.
நீதிமன்றம், வங்கி கட்டமைப்பும் இருந்தது. இப்படிப்பட்ட அமைப்பை தோற்கடித்து மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்த மரண பீதியை போக்கி புதுவாழ்வு தந்தார். அதனால்தான் இன்றும் அவர் பக்கம் நிற்கின்றேன். யார் போனாலும் நான் மஹிந்தவை விட்டு செல்ல தயாரில்லை. போலீஸ் காணி அதிகாரம் வழங்கப்பட மாட்டாது, ஒற்றையாட்சி பாதுகாக்கப்படும் என்ற உறுதிமொழியை நாமல் வழங்கியுள்ளார். வேறு வேட்பாளர்கள் இந்த உறுதிமொழியை வழங்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் 663 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 649 ஆண்களும் 14 பெண்களும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 17 பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள 2 பேரை புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து 139 கிராம் 5 மில்லி கிராம் ஹெரோயின், 568 கிராம் 535 மில்லி கிராம் ஐஸ், 8472 கஞ்சா செடிகள், 11,615 கிராம் 42 மில்லி கிராம் கஞ்சா மற்றும் 282 போதை மாத்திரைகள் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. போலி கருத்து கணிப்புகள் குறித்து வாக்காளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய வேண்டுகோள் விடுத்துள்ளார். போலியான கருத்து கணிப்புகளுக்கும் உண்மையான கருத்து கணிப்புகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை அடையாளம் காண்பது கடினமான விடயம். இதன் காரணமாக வாக்காளர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவி வரும் கருத்து கணிப்புகள் தேர்தல் செயல்முறையை ஒழுங்குபடுத்தும் விதிமுறைகளுக்கு எதிரானவை. ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அது தேர்தல் கருத்து கணிப்புகளை மேற்கொள்ளவில்லை, மேலும் பரப்பப்படும் கணிப்புகள் பொய்யானவை என்று கூறியுள்ளது. தேர்தல் ஆணையம் மேலும் வாக்களிப்பவர்கள் தவறான தகவல்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கவும், தேர்தல் முடிவுகளை எடுக்கும் போது போலி தகவல்கள் மூலம் தவறாக வழிநடத்தப்பட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. இது ஒரு சந்தைப்படுத்தல் முயற்சியாகும். அவர்கள் இந்த பொது கருத்து கணிப்புகளுக்கான மனிதர்களை எவ்வாறு தேர்வு செய்கின்றார்கள் என்பதற்கான விவரங்களை அவர்கள் வெளியிடுவதில்லை. இந்த போலி கருத்து கணிப்புகளின் நோக்கம் அவர்களது வாக்காளர் அடிப்படையை அதிகரிப்பதாகும். ஒருவர் மேலே வரும் போது மற்றொருவர் கீழே செல்லும் போது அவர்களுக்கு வாக்குகள் அதிகரிக்கும். மேலும் தவறான தகவல்களை பயன்படுத்தி வாக்காளர்களை தவறாக வழிநடத்துவது முக்கியமான சமூக அரசியல் விவகாரங்களில் நம்பிக்கையின்மையை வளர்த்து உண்மையை மறைக்கும் அபாயத்தை உருவாக்குகின்றது. பொய்யான மற்றும் உண்மையான கருத்து கணிப்புகளை பிரித்தறிவது கடினமாக இருக்கின்றது. அதை குறித்த உண்மையை கற்பனைக்கு மாறுபடுவது பொதுமக்களின் பொறுப்பாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தின் பிரதிநிதி என்ற ரீதியில் மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றேன் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் அக்டோபர் 16ஆம் தேதியே கடவுச்சீட்டு புத்தகங்கள் கிடைக்கப்பெறும் என்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். அத்துடன் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்படும் எந்தவிதமான தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டார். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாசவை தெரிவு செய்வதில் இந்தியா குழப்ப நிலையில் உள்ளதாக அமெரிக்காவின் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்கவிற்கு உள்ளூர் ரீதியாக ஆதரவு இல்லாத பட்சத்தில் இந்தியா இரண்டாவது தெரிவாக சஜித் பிரேமதாசவை விரும்பக்கூடும். எனினும் சஜித் பெருமளவில் இந்தியாவுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்ளாத போதும் அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாச இந்தியாவுக்கு எதிரான பாரிய எதிர்ப்புவாதியாக இருந்துள்ளார். ஆகவே சஜித்தை ஜனாதிபதி ஆக்குவதில் பாரிய சிக்கல் தன்மை காணப்படுகின்றது. இந்நிலையில் அனுரகுமார திசாநாயக்க இந்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறுவார் என்ற பிம்பம் பொதுசன அபிப்பிராயங்கள் மூலம் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த விடயங்கள் இந்தியா மற்றும் மேற்குலக நாடுகளை சற்று யோசிக்க வைத்தது. இதன் காரணமாகவே மேற்குலக நாடுகள் அனுரகுமாரவுக்கான வெளிநாட்டு அழைப்புகளை கடந்த 3 மாதங்களுக்கு முதல் மேற்கொண்டிருந்தது. எனினும் கடந்த சில காலங்களில் அதற்கான தேவை அவசியமற்றது என்பதை அந்நாடுகள் விளங்கிக் கொண்டன. எனினும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஜேவிபியினர் உடனான கூட்டங்களில் அதிகளவானோர் இடம்பெற்றிருந்தாலும் அவை வாக்குகளாக மாறிவிட முடியும் என கூற இயலாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.